மாதிரி ஃப்ரீயாவே கட்ட பஞ்சாயத்து பண்ணீங்கன்னு வச்சுக்க நம்ம சொர்க்கத்தையே பார்க்க முடியாது. பாரு சும்மா சரக்க நம்ம டைட்டா விட்டுலாம் வச்சுக்க மேல கல்யாண வயசுல ஒரு புள்ளைய வச்சுக்கின்னு பார்ல போய் ஜல்சா பண்ணலாம்னு நினைக்கிறியா? பாதி நான் வேலையை கட்டு தம்ப செஞ்சு நிக்கிறேன். எது சொதப்பத்தியா? நம்ம செட்டப் கெட்டப்பெல்லாம் பார்த்து மெஸ் ஆயிட்டு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. ரவுடி செட்டா மாத்த முடியாது. முதல்ல நம்ம கெட்டப்பே மாத்தலாம். என்ன நான் சொல்றேன்? மூணு எல்லாத்துக்கும் டயம் வரணும்ல. டயம் வரலப்பா, மழை வந்து நிக்குது. மழையில ஒரு பிகர் நைனா தேவதை மாதிரி இருந்தது. எங்க காணா பஸ்கார அள்ளின்னு போட்டான். ஐயா போட்டா இந்த பொண்ணு இல்லைன்னா வேற பொண்ணு விடுப்பா. அதான் நம்ம ஆளுன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீ ஃபிக்ஸ் ஆயிட்டா போதுமா? அந்த பொண்ணை போய் எங்க தேடுறது? எப்ப மின்னல் சிவா ஃபிக்ஸ் ஆயிட்டான்னா மேட்ரு முடிஞ்சிடுவா. சில்லற பையில அடிக்கிறதுக்கு இந்த சிங்கம் தேவையில்லை. இந்த புலி நான் பாத்துக்கிறேன். நானே எவன்டா இங்க மின்னல் நீ ஆவ போற சாம்பல் இப்ப என் கூட மோதுறா டுமீல நாட்டுக்கு ராட்டில கை வேற கால் வேற மூக்கு வேற தலைவாரி யாரு எங்க உடம்பு எப்படி இருக்குது? ஆசன வாயிலே பாசனம் பண்றியாம ஜாம்பஜார் எந்த ஆற்காடு நவாபுக்கு உங்க அம்மா என்ன வப்பாட்டியா? அடுங்க அண்ணா வாண்ணா ஞானண்ணா நீங்களா? நரசிம்மா நீயா? ஆமாண்ணா இது நம்ம பையன் தானா. வீட்டுல வாண்ணா குந்தின்னு பேசுவான். இந்த பாரு கண்ணு, சிட்டி மொத்தத்திலே இந்த ஞானம் என்ன சொல்றேன்னா அப்படிதான் நடக்கும். தாண்டலா இருந்தாலும் மாமலா இருந்தாலும் எனக்கு தான். நடுல பூந்து கை விட்டுனுக்கிறியாம என்ன உன் கணக்கு? காம்படிஷன் கண்ணா. ஏய் ஒரு தபா 13 பேர் அஷ்டா பெரிய வீரன் நினைப்பா உனக்கு. எவ்வளவு தில்லாலங்கடியில பாத்துக்கிறேன் நானு. தானாகாரனே என்ன பார்த்தா வீணா போடுவான் தெரியுமா? அண்ணா 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 R1 போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் நம்ம பசங்களை கும்மி எடுக்கறானா? அவனாண்ட போய் என் பேரை சொல்ற. அத சொன்னதுக்கு அப்புறம் ஜெட்டி அவுத்து குத்துறான். கம்மிரா கஸ்மானம். ஓகே தாங்க அப்புறமா பேசுறோம். ஓவர். சரி உன் விஷயத்துக்கு வருவோம். நீ இடையில பூந்து வசூல் பண்ணிட்டு போவ, நாங்க வாயில விரல் வச்சுன்னு போணுமா? சரி உன்னை மன்னிச்சு விட்டுறேன், போச்சு போ. உனக்கு ரவுடி ஆகணும்னு ஆசையா இருந்தா என்னடா சேர்ந்துரு. நான் எவங்க வேலை செய்ய மாட்டேன். நரசிம்மா என்ன பேசுனுக்கிறான்? நான் மட்டு பையன், நான் உங்களை பத்தி தெரியாம பேசிட்டேன். நான் மன்னிச்சிருந்தா எம்மா பெரிய ரவுடி பொறுக்கியா இருந்தாலும் என்ன கண்டா நடிங்க சாவானுங்க. ஏதோ நரசிம்மம் புள்ளே ஆயிட்ட. காசிமேட்ல கலெக்ஷன் பண்ணி 10% கமிஷன் எடுத்துன்னு போ. நீ இடத்துக்கு வந்துக்கிறியா நான் உன் இடத்துக்கு வந்துக்கிறேன்? நான் தான் வந்துக்கிறேன்னா அதுக்கு அப்ப தீர்ப்ப நான் தான் சொல்லுவேன். அதுக்கு அந்த 10% தான் உனக்கு. ஐயோ என்ன நரசிம்மா இது? நம்மளாண்டே கமால் கொடுத்து மட்டு பையன் மச்சி விட்டுறேன் போனா போட்டு. சரி பெஜார் பண்ணுகிறான். என்ன புள்ள பெத்துக்கிற? உன் மூஞ்சிக்காக அவனை நான் சும்மா விடுறேன். சரி உன் டீலுக்கு ஒத்துக்கிறேன். வெளியே விஷயம் லீக் ஆகாம பாத்துக்க. என்னத்துக்கு? ஞான மானத்தை காத்துல விட பாக்குறியா? எங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் தெரியாது. பசங்களா தோத்துட்டேன்னு நினைச்சு பானுங்க. கம்முனுக்கிறியா சொல்லியா? ஆமாண்டா. சரி போச்சு போ. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? டீலிங் ஸ்மூத்தா இருக்கு. ஓகே அண்ணா இல்லடா, ஓகே ப்ரோ. ப்ரோனா பிரதர், கார்ப்பரேட் ஸ்டைல். ஓகே ப்ரோ, விச்சின்னு போங்க. என்னப்பா வேணும்? நான் பேங்க்ல இருந்து வந்துக்கிறேன் சார். எடுத்து வந்தியா? என்ன சார்? அதான்பா கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிருந்தேன். அது கொடுத்துட்டு போக வந்தியா? இப்போ நான் குத்துட்டு போக வரல சார், வாங்கிட்டு போக வந்துக்கிறேன். எதை வாங்க வந்த? கிரெடிட் கார்டு பில்லு சார். பில்லா? இழிச்ச பயம் கொடுத்தவன் வாங்கினவன அறிவாளி. நமக்கெல்லாம் வாங்கி தான் பழக்கம், கொடுத்த பழக்கம் இல்ல சார். நீங்க பண்றது மோசம். அப்புறம் லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். லீகல் ஆக்ஷன் எடுக்க போறியா? வீட்டுக்குள்ள ரவுடி கூட்டு வந்து கரெக்டா பண்றேன். டிபியூன் வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணுவேன். எங்க வீட்டு பொம்பளை கை பிடிச்சி எடுத்தேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒண்ணுமில்ல, நீ எவ்வளவு பேச்சு பேசுனா இவ்வளவு கிரெடிட் கார்டு வச்சுக்கிறேன். நான் எவ்வளவு திமிரா பேசுவேன். ஹலோ கேகே மகன் ஸ்பீக்கிங். கிரெடிட் கார்டு வேணுமாங்க? ஆமாமா கிரெடிட் கார்டு வேணும். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியரா வச்சிருக்கமா, பயப்படாதீங்க. நமது ப்ராம்ப்ட் பேமெண்ட். சீக்கிரம் வாங்க, வெயிட் பண்றேன்.
என்ன பண்றீங்க? வீட்டுக்குள்ள சாமான் செட்ல அடிக்கிறீங்க. அடே என் காரை ஏன் எடுத்து பாருங்க எடுக்கறா. எதுக்கு அடிக்கிற? முதல்ல கார்ப்பரேட் ஸ்டைல்ல ஸ்மூத்தா டீல் பண்ணி பாப்பேன். ஒர்க் அவுட் ஆகல மின்னல் சிவா வெளில வருவான். மின்னல் சிவா யாரு? மின்னல் சிவா ஓங்கி ஒரு குத்து விட்டா தமிழ்நாடு மேப்பே கிர்ன்னு சுத்தும். என்னையா சொல்ற? எப்படி சுத்துச்சு? கிர்ன்னு சுத்திச்சு. நீ தான் சிவா. தெரிஞ்சுக்கனல பணத்தை கொடுத்துட்டு பொருள் எடுத்துக்கோ. ஏய் வாங்கடா. எதையோ கொடுத்துட்டு எதையோ புண்ணாக்கி. Throw your hands up. Here we go. We're hard and cuties. Here we go. Boom up to your grill. Here we. அவன் எந்த ஃப்ளோர்ல அடக்குறான்? That floor னா எங்கடா பாத்து போற? என் கேர்ள்ஃபிரெண்டோட அவன் பேண்டட் மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு. ஏய் நீ போட்டு அவனுக்கு நல்லா இருக்கும். குர்ரா இத. போ போ. என்னடா இங்க கூத கோஷ்டம்? வேலண்டைன்ஸ் டேடா. இன்னைக்கு பிகரிட்ட பூ குட்டா பிகர் ஈச்ச மடிடா. அடிங்க மவனே. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். தின்னது சரிக்காத கூட்டம் வந்து ஆடு நிக்குதுங்கடா. வா. இன்னைக்கு நம்ம சிட்டி சென்டர்ல நிறைய பேர் ஷாப்பிங் செஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம கான்டெஸ்ட் உடைய வின்னர் இஸ் டோக்கன் நம்பர் 153. என்னடா எங்க நிக்கிற? மலையில நெஞ்ச தேவதடா. Thank you. Your name please. ஸ்ராவணி. அனி பேரு ஸ்ராவணி என்ன? சோகாகது இல்லடா. நீங்க வின் பண்ணிருக்கிற இந்த 25,000 gift மணியை நீங்க என்ன பண்ண போறீங்க? என் தரப்புல ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கு இந்த பணத்தை நீங்களே டொனேட் பண்ணிடுங்க. ரொம்ப பெரிய மனுஷடா. எல்லாத்தையும் கூத்துடா. காதலர் தினம் அன்னைக்கு இவ்வளவு பெரிய gift அனாதை பசங்களுக்கு கொடுக்குற நீங்க உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன கொடுக்க போறீங்க? சாரி, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்ல. அண்ணா பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லையாண்டா? ஓகே, நீங்க என்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் தேடுறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? பேசிக்கா அவருக்கு நல்ல மனசு இருக்கணும். ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தையும் காட்டணும்னு சொன்ன காந்திஜியோட ஃபாலோவரா இருக்கணும். யாரையும் கஷ்டப்படுத்தாத நல்லவரா இருக்கணும். அண்ணி எதிர்பார்க்கிற எந்த அம்சமும் மட்டும் இல்லடா. வேணா நான் விட்டுறேனா? அப்படியே இரு. Thank you. Thank you. அண்ணா உங்க பலூன் அண்ணி கைக்கு போயிடுச்சுடா. அண்ணா உன் பூக்கு அண்ணி முத்தம் கொடுக்குறாங்க. அப்படினா லவ் பண்ணேனா? கம்முனுங்கறா. அண்ணா இதெல்லாம் நம்ப மாட்டேன். இப்போ நம்புடா. அண்ணி போதுனா? It's a lucky day. ராமசேனா பீமசேனான்னு இந்தியன் தாலிபான்கள் எத்தனை பேர் காதலுக்கு குறுக்க வந்தாலும் காதலர்கள் எதுக்கும் கலங்கவே கூடாது. ச்சே, அண்ணி மறுபடியும் மிஸ் ஆயிட்டானா? மிஸ் ஆவலடா. ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஏய் ஸ்ராவணி, தேவி சூர்யா சார். வணக்கம் சார். டேய் சார். அந்த ப்ளூ Dress போட்ட ஃபிகரை உள்ள கூப்பிடு. வாய்ப்பு கொடு. ஓகே சார். வாங்க. உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். உட்காரு. Thank you சார். பேர் என்ன? ஸ்ராவணி. பியூட்டிஃபுல் நேம். பேர்லயே சங்கீதம் வச்சிருக்கியே. இங்க பாரு ஸ்ராவணி. டு பி frank, எனக்கு இந்த ஸ்ருதி லயம் விளக்கெண்ண வெங்காயம் இதெல்லாம் எதுவும் தெரியாது. பட் ஐ அம் டாப் போஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஹியர். எப்படி சொல்ல? அடுத்த வட்டியும் ஆட்டைய போடுறதுனால உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. சோ இண்டஸ்ட்ரியில முன்னுக்கு வர முக்கிய தேவை ரிலேஷன்ஷிப். குறிப்பா மியூசிக் டைரக்டரும் சிங்கரும் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? புருஷன் பொண்டாட்டி மாதிரி. நோ, டோன்ட் மிஸ்டேக் மீ. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும்னு சொல்ல வந்தேன். ஓகே, இந்த சங்கீதம் பொடலங்கா புல்லுக்கட்டெல்லாம் பத்தி பேசாம லைஃபை பத்தி பேசலாம். டேய் சார். சாயந்தரம் கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணு. ஓகே சார். பாப்பாவுக்கு கார் அனுப்பிடு. ஓகே சார். என்னமா புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுச்சு. உன்னை செருப்பால் அடிக்கணும்னு தோணுது. உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து சும்மா விடுறேன். உன்ன இல்ல, என் திறமையை நம்பி வந்த. கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணுமா சார்? நமது முதல் போட்டியாளர் கோடம்பாக்கத்திலிருந்து மலர்கொடி. தேங்க்யூ. நான் பாட போற பாட்டு சலங்கை ஒளிங்கிற படத்துல இருந்து ஓம் நமச்சிவாயா. ரசிகர்களின் வரவேற்பை பெற்ற இந்த பாடலின் இசை இளையராஜா அவர்கள். நம்ம ராஜா சார், அவர்கிட்ட நான் அசிஸ்டண்டா வாசிட்டு இருந்தப்ப ராஜாஜின்னு அவரை நான் கௌரவமா கூப்பிடுவேன். அவருக்கும் என் மேல ரொம்ப பிரியம். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, டே தேவா நீ முன்னாடியே பிறந்திருந்தா எங்களுக்கு எல்லாம் கஷ்டமே இருந்திருக்காது. அவருக்கு கஷ்டம் இல்ல, உங்களுக்கு காப்பி அடிக்க கஷ்டமா இருந்திருக்குமே. கேட்டுருச்சு. எனிவே ஆல் தி குட் 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 ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ சார். நீ பாடினது எந்த ராகம்மா? இந்துலம் சார். இந்துலம் தான். சாரி காமா அப்படி. நீ எப்படி பாண்ட? சகமதா. அப்ப ரீ எங்க? இந்துலம்ல ரீ இருக்காது சார். ரீ இருக்காது, ஆனா இருந்தும் இல்லாத மாதிரி சீட் பண்ணிட்டு போணும். அதான் மேஜிக். ஓகே, இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கிறது சகஜம் தான். நாங்களும் அந்த மாதிரி செஞ்சு தான் முன்னுக்கு வந்தோம். பட் ஃபைனல்ஸ்ல மட்டும் கரெக்டா பாடணும். காட் பிளஸ் யூ மா. தேங்க்யூ சார். நமது அடுத்த போட்டியாளர் கேகே நகரிலிருந்து ஸ்ராவணி.
நான் பாட போற பாட்டு சங்கராபரணம் படத்துல இருந்து சாமஜ வரகமணி அந்த பாட்டு பாட போறேன். தியாகராஜ கீர்த்தனம், இசை கேவி மகாதேவன். எங்க மாமா பாட்டு. இந்த பர்டிகுலர் பாட்டுக்கும் எனக்கும் ஒரு ஆழ்ந்த சம்பந்தம் இருக்கு. ஐ ஹேவ் டு டெல் இட் நவ. நீங்க தான் டியூனே போட்டேன்னு சொல்ல போறீங்களா? அப்பாடா. சங்கராபரணம் படத்துக்கு டியூன் போட்டதுக்காக நானும் எங்க மாமாவும் கோல்டன் பீச்ல சிட்டிங் போட்டோம். டைரக்டர் விஸ்வநாதனை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிடிச்ச டியூன் வர வரைக்கும் ஒத்துக்க மாட்டார். ஒரு தடவை ராத்திரி 2 மணி ஆயிடுச்சு. நானும் மாமாவும் அப்படிதான். அந்த காலத்துல அந்த அளவுக்கு டெடிகேஷன் இருந்தது. ஒரு தடவை மாமா ஏதோ ஹம் பண்ணிட்டு இருந்தாரு. அத நான் டக்குன்னு கேட்ச் பண்ணி மாமா டியூன் வந்துருச்சுன்னு சொன்னேன். கபால்னு அலர்ட் ஆகி டியூன் போட்டார். அப்புறம் நம்ம ஏஆர் ரஹ்மான் கூட ஸ்லம்டாக் மில்லியனர்ல வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் ஒரு ஐடியா கேட்டாரு. நான் கொடுத்த நோட்ஸ்ல தான் 2 ஆஸ்கரை அவர் வாங்கினாரு. சரி நீ பாடு. நைனா சும்மா சும்மா சேனல் மாத்தி நிக்கிறியா? என்னடாச்சு? நான் ஃபிக்ஸ் ஆன பொண்ணுப்பா. நீ எடுத்துக்கிட்ட ராகம் என்ன, பாடுற தாளம் என்ன, பாட்டுல இருக்க டெம்போ என்ன, நீ பாடுற டெம்போ என்ன? தகிட தகிட தகதுமி 2-4 தகிட தகிட தகிடா 6-8. அந்த பாட்டோட வேல்யூ தெரியுமா உனக்கு? Do you know the value of the song? ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கு மத்தியில இருந்த ரொமான்ஸ். Where is the romance? I want romance. Yes. நான் என்ன சொல்ல வரேன்னா, வயிறு பசிக்கிறவன் அம்மான்னு ஒரு விதமா கத்துவான், மூஞ்சில உதவாகனவன் அம்மா அப்படின்னு ஒரு விதமா கத்துவான். பல இசைஞானிகள் நாய் குலைக்கிறதுல கூட ராகம் இருக்கு, தாளம் இருக்கு, பாவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்து பொண்ணுங்க அரைகுறையா ட்ரெஸ் பண்ணி கேவலப்படுத்துற மாதிரி நீ ராகத்தை குறைச்சு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க. I am telling that. ஒவ்வொரு தடவையும் தமிழ் சினிமா சங்கீதம் செத்து போயிடுமோன்னு பயமா இருக்கு. உங்க அஜாக்கிரதையாலையும் திமிராலையும் மியூசிக் டைரக்டர்ஸோட கிரியேட்டிவிட்டியை கில் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற என்ன மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் டிசப்பாயிண்ட் பண்ணிடாதீங்க. Don't disappoint us. நாங்க உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போக நினைக்கிறோம், ஆனா அடம் பிடிக்கிறீங்க, அங்க வர மாட்டீங்க. கெஸ்ட் ஹவுஸ்க்கு அட்லீஸ்ட் ஃபைனல்ஸ்லயாவது கொஞ்சம் டெடிகேஷன் காட்டு. வாய்ப்பு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? பாதிலே போயிடுவீங்கன்னு பயந்துட்டேன். ஏன் போகலையேன்னு கஷ்டமா இருக்கா? அதை விடுங்க, எமோஷன்ல ஓவரா பேசுனீங்க, ஜாக்கிரதை. ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு.